ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே தீர்ந்துருச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து இது வாங்கி 1 வாரம் ஆச்சு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்னும் வாங்கி அதுதான் இருந்துச்சு. சரி, அதே ஒரே தான் நான் இட்லி சட்டியில் வச்சு 2யும் ஒரே தான் அவிச்சிரும் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு ஒரு பக்கம் வந்து டீ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதை குடிச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்வீட் கார்ன் வந்து தனியாக எடுத்துகிட்டு இதை உதுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் வெந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. இதை தோலெல்லாம் உரிச்சிருவோம். இன்றைக்கி வந்து நான் வந்து எப்போவுமே வந்து அந்த ஸ்வீட் கார்ன் வந்து நாங்கள் அவிச்சு அப்படியே மேலே பட்டர், ஏதாவது பெப்பர், உப்பு இதை மட்டும் தடவி சாப்பிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி எண்ணெய் நல்லா காய வச்சு அதை பொரித்து தனியாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் சாலட் தான் செய்ய போகிறோம். இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம், எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். இப்போ இதை நல்லா பொரித்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டேன். இதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ நம்ம வந்து வெங்காயம், கொத்தமல்லி அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெப்பர் இருந்தால் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் கேரட்டும் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதனால் இருக்கிறத மட்டும் வச்சு நான் செஞ்சேன். இதில் வந்து கொஞ்சமாக லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் இனிப்பு, உரப்பு, புளிப்பு 3மே சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் கார்ன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.